மீண்டும் இந்திய அணியில் நடராஜன். குட் நியூஸ் சொன்ன பிசிசிஐ. இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடருக்கான இந்திய அணி சற்று முன் அறிவிப்பு. செம ட்விஸ்ட் கொடுத்த பிசிசிஐ. அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையிலான பார்டர் கவாஸ்கர் டிராஃபி டெஸ்ட் தொடர் சமீபத்தில் நடந்து முடிந்து இருந்தது. இந்த தொடரில் 3-1 என்ற கணக்கில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்று இந்த தொடரை கைப்பற்றியும் இருந்தது. மேலும் இந்த தொடருக்கு பிறகு அடுத்ததாக இந்திய அணி களமிறங்க போகும் தொடர் என்பது இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடராகும். அதாவது இங்கிலாந்து அணிக்கு எதிராக 5 T20 போட்டிகள் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகளில் இந்திய அணி விளையாட இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த தொடருக்கான இந்திய அணி ஸ்குவாட் பற்றிய தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்த முறை இங்கிலாந்து அணிக்கு எதிரான T20 ஸ்குவாடிலும் ஒருநாள் போட்டிக்கான ஸ்குவாடிலும் கண்டிப்பாக நம்ம தமிழக வீரர் நடராஜன் இடம்பெறுவார் என்ற தகவல் வெளியாகி வருகிறது. அதேபோல சூரியகுமார் யாதவ், சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, ருத்ராஜ் கெய்க்வாட், ரிங்கு சிங், ஜிதேஷ் சர்மா, ரமன்தீப் சிங், அபிஷேக் சர்மா, ஹர்ஷ்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, பிரசித் கிருஷ்ணா, யாஷ் தயால் மற்றும் ரவி பிஷ்னோய் உள்ளிட்ட வீரர்கள் இந்த ஸ்குவாடில் இடம்பெற உள்ளனர் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே சமயம் பும்ரா, யாஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மான் கில், முகமது சிராஜ் உள்ளிட்ட வீரர்களுக்கு இந்த தொடரில் ஓய்வு கொடுக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. மேலும் பர்சனல் காரணங்களுக்காக ஹர்திக் பாண்டியாவும் இந்த தொடரில் பங்கேற்க மாட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே இங்கிலாந்து அணிக்கு எதிரான இந்த T20 ஸ்குவாடில் பெரும்பாலான நட்சத்திர வீரர்கள் இல்லாமல் தான் இந்திய அணி களமிறங்க உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்திய அணியில் நம்ம நடராஜன் இணையப் போகிறார் என்பதும் கவனிக்கத்தக்கது. மேலும் மற்றொரு தமிழக வீரரான வருண் சக்கரவர்த்தியும் இந்த ஸ்குவாடில் தேர்வாக உள்ளார் என்பதும் தமிழக ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி செய்தியாகவே அமைந்துள்ளது. ஒரு பக்கம் நம்ம நடராஜன், மற்றொரு பக்கம் வருண் சக்கரவர்த்தி என்று 2 நட்சத்திர தமிழக வீரர்களும் இந்த ஸ்குவாடில் இந்திய அணிக்காக களமிறங்க இருப்பது என்பது இந்த தொடர் மீதான எதிர்பார்ப்பை தமிழக ரசிகர்கள் மத்தியில் அதிகப்படுத்தியும் இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசிசிஐ தேர்வு செய்து வைத்திருப்பதாக சொல்லப்படும் இந்த T20 இந்திய அணி சரிதானா அல்லது இதில் வேறு ஏதேனும் மாற்றங்கள் செய்யலாமா என்பதை பற்றியும், அப்படி மாற்றங்கள் செய்தால் யாருக்கு பதிலாக யாரை தேர்வு செய்யலாம் என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.